தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வண்டியில உணவு எடுத்து செல்லப்பட்டதாக கூறி தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், கோவை காந்திபுரத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பணிகளில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை வண்டியில காலை உணவு அனுப்பி வைக்கப்பட்டது மனிதாபிமானமற்றதுன்னு கூறியிருக்காரு. இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் குறிப்பிட்டிருக்காரு. கழிப்பறையில் கூட காசு பார்த்து கொள்ளையடிக்கும் திமுக தலைவர்களை ராஜ மரியாதையுடன் நடத்தும் திமுக அரசுக்கு நமது நாட்டை சுத்தப்படுத்தும் தூய்மை பணியாளர்களுக்கு நாகரிகமான முறையில் உணவளிப்பதில் என்ன சிக்கல்? தங்களுக்கு உணவளியுங்கள் என்று தூய்மை பணியாளர்கள் கேட்டார்களா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. சோறு போடுகிறோம் என்ற போர்வையில அவர்களின் சுயமரியாதையை சீண்டி பார்க்கிறீர்கள். விளிம்பு நிலை மக்கள் மீது திமுகவுக்கு உள்ள வெறுப்பு இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போகும் என்று தாங்கள் கனவில் கூட நினைக்கவில்லை. திமுக அரசின் அகம்பாவ போக்கை மக்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். எல்லாவற்றிற்கும் வரும் தேர்தல்ல வட்டியும் முதலுமா வாங்கி கட்டிக்கொள்ள தயாராக இருங்கள்னு திமுக அரசை நயினார் நாகேந்திரன் கடுமையா விமர்சித்திருக்காரு.